மகாபெரிவாச்சரணம். மகாபாரதத்தில் நாம் ஒவ்வொரு கதைகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கதைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அப்படித்தான் இந்த மகாபாரதத்தில் 18 நாட்கள் போர் நடக்கிறது. 18ஆம் நாளான கடைசி நாளில் பீமனுடன் போரிட முடியாமல் தொற்றுப்போய் போர்க்களத்தில் விழுந்து கிடந்தான். யார்? துரியோதனன். பாண்டவரும் கண்ணனும் அவனது உயிர் ஊசலாடுவதை பார்த்தபடியே நிற்கிறார்கள். அச்சமயம் தான் கண்ணனும் மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய வலது கையை பார்க்கும் பொழுது விரல்கள் 5 மடங்கி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப தர்மர் சொன்னாரா, என்ன ஆச்சு இவனுக்கு? வலது கை விரல் எல்லாமே மடங்கி இருக்கு. யாராவது இறந்தாங்கன்னா, இறப்பவருக்கு மனக்குறை இருந்தால் தானே இப்படி விரல் மடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துரியோதனனுக்கு என்ன மனக்கரையோ தெரியவில்லையே அப்படின்னு சொன்னோன்னு, சகாதேவன் அவனுக்குத்தான் முக்காலமும் உணர்ந்த ஞானியாக இருப்பதால் அத்தனையும் தெரியுமா? அப்ப அவன் சொல்றானா, இவனுக்கு 5 மனக்குறைகள், அந்த 5ம் நிறைவேறி இருந்தால் தனக்கே வெற்றி கிடைத்திருக்கும் என எண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னு, அது என்ன அந்த 5 குறைகள் கேட்டோன்னா, முதலாவது குறை, நமக்காக கண்ணன் இவனிடம் தூது போன போது அவர் விதுரனின் வீட்டில் விருந்தொண்டார் அல்லவா? அதனால் விதுரனிடத்தில் கோபம் கொண்டு அவனை நிந்தனை செய்கிறார் துரியோதனன். அப்பொழுது மனம் தாங்காத விதுரன், இனி இந்த யுத்தத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் சொல்லிட்டு தன்னோட வில்லை முறைச்சிட்டார். அப்படி அவர் செய்யாமல் இருந்தால் துரியோதனின் பக்கம் பலம் அதிகமாக இருக்கும். இது முதல் குறை. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, ஒருமுறை கண்ணன் சூழ்ச்சியுடன் தன்னுடைய மோதிரத்தை நழுவ விட்டு அதை அஸ்வத்தாமனை எடுக்க சொன்னார். இருவரும் மோதிரத்தை எடுக்க முயற்சித்த போது துரியோதன் மனதில் சொன்ன சந்தேகம் வருது. அஸ்வத்தாமன் கண்ணனுக்கு ஏதோ வாக்கு கொடுக்குறான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு போர்ல அஸ்வத்தாமனுக்கு படை தலைமை பொறுப்பு கொடுக்கலையாம். அப்படி கொடுத்திருந்தால் கண்டிப்பாக துரியோதனனுக்கு வெற்றி கிடைத்திருக்கும். அது 2வது குறை. சரி, 3வது குறை என்னன்னா, நம்முடைய தாயாருக்கு கண்ணன் சத்தியம் கொடுத்தானே. என்ன சத்தியம்? 2வது முறையாக நாகாஸ்திரத்தை விடமாட்டேன் அப்படின்னு. அப்படி செய்திருந்தால், அவன் இன்னொரு முறை விட்டிருந்தால், அதை பயன்படுத்தியிருந்தால் அர்ஜுனன் உயிர் தப்ப வாய்ப்பே கிடையாது. இது 3வது குறை. அடுத்ததாக 4வது, களப்பலிக்கு நாள் குறித்து விட்டு அரவானையும் உடன்பட செய்திருந்தார்கள் துரியோதனனை சேர்ந்தவர்கள். ஆனால் கண்ணன் என்ன செய்தான்? தன்னுடைய சாதுரியத்தால் அமாவாசைக்கு முதல் நாளே சூரியன் சந்திரனை சந்திக்க வைத்து அமாவாசையை உண்டாக்கி விட்டான். அரவானின் உறுப்புகளை பலியாக கொய்யச் செய்து விட்டார். அப்படி செய்யாமல் கௌரவர்களுக்கு முதற் பலியாக அரவான் கிடைத்திருந்தால் துரியோதனனுக்கு வெற்றி கிடைத்திருக்கும். இது 4வது குறை. கடைசி குறை என்ன தெரியுமா? கடைசி நாள் போரில் திடீரென யாருக்கும் தெரியாமல் குளத்தில் புகுந்து நீர்த்தம்பனம் செய்து மந்திரத்தை உருவேற்றத் தொடங்கினான் துரியோதனன். அது பலித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இறந்து போன அத்தனை வீரருக்கும் உயிர் வந்திருக்கும். ஆனால் நம்முடைய சகோதரன் பீமன் இடையில் புகுந்து அவனை கூவி அழைத்ததால் துரியோதனன் மானம் தாங்காமல் மந்திரத்தை பாதியிலேயே கைவிட்டு குளத்தில் இருந்து ஓடி வந்தான். இந்த நீர்த்தம்பன மந்திரம் நிறைவேறாததை 5வது குறை அப்படின்னு சொன்னான். அப்ப இது அத்தனையும் யாரால நடந்தது அப்படின்னா, கண்ணனின் திருவருளால் அப்படின்னு சொன்னோன்னே கண்ணன் சொன்னாராம், கண்டிப்பாக இது குறையாக இருக்காது. இந்த குறைகள் காரணமாக துரியோதன் கை மடங்கி இருந்துச்சு அப்படின்னா அது தவறுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்ற கண்ணான்னு சொன்னோன்னா ஒவ்வொன்னா சொல்றாரு. அதாவது, விதுரனின் வில் முறியாமல் இருந்திருந்தால் நீ யானையின் மேல் ஏறி போரிச் செய்வாய், உன் எதிரே விதுரனால் நிற்க முடியாது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர்கிட்ட சொல்றாரு. அடுத்தது, இதை கேட்டோன்னா துரியோதன் மடங்கியவரில் ஒன்று நிமிர்ந்ததான். அடுத்தது, 2வது குறையாக அஸ்வத்தாமன் படைத்தலைவனாக ஆகியிருந்தால் நான் சக்கராயுதத்தை ஏந்தி போர் செய்வேன். கர்ணனும் 2ஆம் முறை நாகாஸ்திரத்தை செலுத்தியிருந்தால் அர்ஜுன் தன் பாசுபதாஸ்திரத்தை விட்டிருப்பான். அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னு ஒவ்வொரு விரலாக நிமிர ஆரம்பித்ததான். அடுத்தது, கௌரவர்கள் முதல் பலியாக அரவானை தந்திருந்தால் பீமன் தன் கதாயுதத்தை வீசி வெற்றி பெற்றிருப்பான். அடுத்ததாக ஒரு குறை சொன்னாயே, துரியோதனன் நீர்த்தம்பன மந்திரம் நிறைவேற்றியிருந்தால் நகுலன் வாளெடுத்து போர் புரிவான். அதனால் உயிர் திறந்து மீண்டும் எழுந்தவர்கள் யாவரும் மாண்டு விடுவர் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே துரியோதனின் கை விரல்கள் எல்லாமே நிமிர்ந்தன. இதுதான் அங்கு நடந்த உண்மை. ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஷயத்தை ஒளித்து வைத்திருக்கிறான் கண்ணன். நாம் பார்க்கும் பொழுது இது வேறாக இருக்கும், ஆனால் அதற்குள் இன்னொரு விஷயம் ஒளித்திருக்கிறான் இல்லையா? எப்படித்தான் மகாபாரதம் நம் வாழ்க்கைக்கு அத்தனையும் அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. மகாபெரியவா சரணம்.